ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவில் நம் சாய் தொலைக்காட்சி நேயர்களோடு இணைந்து கொண்டாடும் ஒரு வைபவத்தில் பாபா மாமியின் பணிவான ஒரு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய திவ்ய சரித்திரம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற அற்புதங்கள், மகிமைகள், உபதேசங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து சாய் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகான்களுடைய சரித்திரத்தை கேட்பதற்கும் பேசுவதற்கும் நினைப்பதற்கும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே நடக்கும். அது அப்படிப்பட்ட புண்ணியம் செய்தவர்களாகிய நாம் இப்பொழுது சுவாமியினுடைய ஒரு அருளால் பயங்கரமான ஒரு ஆபத்திலிருந்து வேறு ஒரு நாட்டிலிருந்து எவ்வாறு ஒருவர் தப்பித்தார், பகவானுடைய பரம பக்தர் அவர் எப்படி தப்பித்தார் என்ற ஒரு மிகவும் ஒரு மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஒரு விதி, தலைவிதி மாற்றி அமைக்கப்பட்டு பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா எவ்வாறு அவரை பாதுகாப்பாக நம்முடைய தாய்நாட்டிற்கு திரும்பி கொண்டு வந்தார் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வோடு நாம் இந்த அத்தியாயத்தை துவங்குவோம். சுவாமியினுடைய அருள் இருந்தால் எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் நாம் தப்பிக்கலாம். ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா என்று சொல்வார்கள். ஆக நம்முடைய சுவாமியினுடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபாவினுடைய பரம பக்தர் ஹரிஹர கிருஷ்ணன் என்பவர், அவர் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஆடிட்டராக பணியாற்றி கொண்டிருந்தார். மிகப்பெரிய ஒரு நிறுவனமான அமெரிக்காவில் ஒரு NCR நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது பஹ்ரைனுக்கு சென்று பணிபுரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வளைகுடா நாடுகள், இந்த வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பொருட்களை வாங்கினாலும், எவ்வளவு சொத்துக்களை வாங்கினாலும் அங்கே நிரந்தர குடியுரிமையை யாவரும் பெற இயலாது. அந்த ஊர் மண்ணை சார்ந்த மண்ணின் மைந்தர்களை தவிர மற்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இது வேறு விதம். அங்கு அமெரிக்க நாடுகளில் ஒருவர் பிறந்தாலே அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்று விடுகிறார். ஆனால் வளைகுடா நாடுகளில் அப்படி அல்ல. அங்கு வளைகுடா நாடுகள் என்று சொல்லியிருந்தால் கூட ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு விசா என்ற குறிப்பிட்ட ஒரு கடவுச்சீட்டு இதெல்லாம் இருந்தால்தான் செல்ல முடியும், இல்லை என்றால் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான மிகவும் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த பகுதியில் நம்முடைய ஹரிஹர கிருஷ்ணன் அவர்கள் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய பரம பக்தர். அவர் அமெரிக்க நிறுவனத்தினுடைய சார்பாக பஹ்ரைனில் வேலை பார்த்து வந்தார். அந்த நிறுவனம் ATM என்று சொல்லக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு, அந்த கார்டுகளை எல்லாம் டெபிட் கார்டெல்லாம் போட்டு பணம் எடுப்போம் இல்லையா, அந்த ATM, அந்த நிறுவனத்தை சார்ந்த இயந்திரங்களை உற்பத்தி செய்து வளைகுடா நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய, வளைகுடா நாடுகள் மட்டுமல்ல உலகத்திற்கே விற்பனை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமெரிக்க நிறுவனம் அது. அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க நிறுவனத்தினுடைய சார்பாக அவர் அங்கே அந்த வேலை பணிக்கு சென்றிருந்தார். அதற்கும் சில காரணங்கள் இருந்தன. அவர் அங்கே பஹ்ரைனில் சென்று வளைகுடாவில் சென்று நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலெல்லாம் அவர் செல்லவில்லை. அவருக்கு நிறைய தந்தையார் மூலமாக நிறைய கடன் சுமை இருந்தது. அந்த கடனை எல்லாம் நாம் தீர்க்க வேண்டும், தந்தையாருடைய கடனை தீர்க்க வேண்டும். சிறிய குழந்தைகள், இளம் மனைவி, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பஹ்ரைனுக்கு சென்றார். அங்கு இருந்து குவைத் என்று சொல்லக்கூடிய, இந்த தினார் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதுமே பொருளாதாரத்தில் மிக ஒரு உயர்ந்த ஒரு ஏற்றத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த தினார் என்று சொல்லக்கூடிய அந்த கரன்சி இருக்கக்கூடிய அந்த குவைத், எண்ணெய் கிணறுகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அந்த இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும். அந்த இடத்தில் அந்த கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பதற்காக அவர் செல்லக்கூடிய ஒரு தருணம் வந்துவிட்டது. ஆக பஹ்ரைனிலிருந்து குவைத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சொன்னால் கூட அதற்கு உண்டான ஒரு அனுமதியை முறையாக பெற்றிருக்க வேண்டும். இவர் என்ன செய்தார், இவருக்கு அந்த அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து ஒரு செய்தி வந்துவிட்டது. என்ன செய்தி என்றால், விமான நிலையத்திற்கு நேரடியாக செல்லுங்கள், உங்களுக்கு அங்கேயே அனுமதி வழங்கப்படும், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள்.
சரி என்று சொல்லிவிட்டு ஓம் சாய்ராம் என்று பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு விமான நிலையத்திற்கு சென்று விட்டார். விமான நிலையத்திற்கு சென்றால் அங்கே விசா எங்கே என்று கேட்டபொழுது அவர்கள் அனுப்புவார்கள், என்னுடைய இமெயில் மூலமாகவோ ஃபேக்ஸின் மூலமாகவோ வரும் என்று சொன்னவுடன் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன, விசாவை நீங்கள் இமெயிலில் ஃபேக்ஸில் அனுப்புவீர்களா? அது எப்படி சாத்தியம்? இங்கு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நீங்கள் நேரடியாக எங்களிடம் காண்பிக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் குவைத்திற்கு செல்ல முடியாது என்று சொன்னவுடன், அப்படியா, அப்படியானால் அதுவே கடவுளுடைய சித்தமானால் அப்படியே ஆகட்டும், நான் திரும்ப சென்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் எதற்குமே அதாவது கடவுளுடைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர் ஹரிஹர கிருஷ்ணன் என்ற பரம பக்தர். அவர் மிக மிக உயர்வான குணங்களை உடையவர். அதனால்தான் நம் ஒவ்வொரு இடத்திலும் பகவானால் காப்பாற்றப்படுகிறோம் என்ற காரணமும் அதுதான். மிக உயர்வான ஒரு குணங்களை உடையவர். சரி, எனக்கு செல்வதற்கு அனுமதி தரவில்லை என்றால் நான் திரும்ப செல்கிறேன் என்று கூறி விமான நிலையத்திலிருந்து வீட்டிற்கு புறப்பட தயாராக இருந்தார். திடீரென்று 2-3 பேர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு ஓடி வந்தார்கள். நீங்கள் தானே ஹரிஹர கிருஷ்ணன் என்று சொன்னார்கள். ஆமாம், வாருங்கள் எங்களோடு என்று ஒரு குளிர்சாதன அறையில், ஏசி அறையில் அமர்த்தப்பட்டார். அவருக்கு உணவு, குடிநீர், குளிர்பானங்கள் எல்லாம் தரப்பட்டன. அவருடைய அந்த பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை வாங்கி கொண்டு அவருக்கு அங்கே விசா என்று சொல்லக்கூடிய முத்திரையை பதித்து நேராக கொண்டு வந்து அவருடைய கைகளில் அளித்து, நீங்கள் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, உங்களுடைய விசா தயாராகிவிட்டது, நீங்கள் நேரடியாக சென்று விமானத்தில் அங்கு வசதியான இருக்கையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம் என்று அவருக்கு சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் அமர வைத்து விட்டு வந்து விட்டார்கள். இது என்ன ஆச்சரியம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு, இப்படிப்பட்ட ஒரு சௌகரியங்கள் யாருக்கு தரப்படும் என்றால், அங்கே சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த குவைத்தினுடைய அதிபர் இருக்கிறார்களா, அந்த அதிபருக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதிபருடைய மிக நெருக்கமான ஒருவருடைய ஒரு தொடர்பில் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் அங்கே. ஆக இங்கு இவர் தன்னுடைய அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து பார்க்கிறார், கடவுச்சீட்டை எடுத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக அதில் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. அது யாருடைய முத்திரை என்று சொன்னால், அந்த குவைத்தினுடைய அதிபருக்கு மிக நெருங்கிய ஒரு அமைச்சர். அங்கே அனைத்துமே அவருடைய தீர்மானம்தான் அங்கே நடக்கும். அவருடைய சார்பில் அங்கே முத்திரை குத்தப்பட்டிருந்தது. அவர் அந்த முத்திரையை பார்த்தாலே எல்லோரும் உடனடியாக நமக்கு வழிவிட்டு விடுவார்கள், உடனடியாக நம்முடைய காரியங்களை செய்து கொடுத்து விடுவார்கள், நமக்கு என்ன வேண்டுமானாலும் அங்கே காரியம் நடக்கும். அந்த காலத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், மன்னருடைய ஒரு முத்திரை யாரிடமாவது இருந்தால் அவர்களுக்கு என்ன வேலை வேண்டுமானாலும் ஆகிவிடும் என்று. அது போன்ற ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு முத்திரை அது. சரி, இதுவும் சுவாமியினுடைய செயல் என்று கூறி அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு அவர் கிளம்பி விட்டார் குவைத்துக்கு. அங்கே சென்றவுடன் அங்கே தன்னுடைய அங்கே மன்னருடைய அந்த நெருக்கமான அந்த அமைச்சர் இவரை ஒரு மீட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்குக்கு அழைக்கிறார். அந்த சந்திப்பிற்கு அழைக்கும் பொழுது இவர் ஏதோ கணக்கு வழக்கை சரிபார்ப்பதற்காக, தன்னிடம் ஏதோ ஒரு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அழைக்கிறார், டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக என்று நினைத்தார். அங்கே சென்றவுடன் தான் தெரிந்தது இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம் காத்து கொண்டிருந்தது. அவர்கள் இவரை பற்றி நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருந்தனர். அந்த அமைச்சர் என்பவர் மிகவும் மன்னருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கப்பட்டவர். அவரன்றி அந்த நாட்டில் வேறு அணுவும் அசையாது என்ற ஒரு நிலையில் இருப்பவர். நம்முடைய ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களை அழைத்து, இந்த அமெரிக்க நிறுவனத்தின் சார்பில் இந்த ஏடிஎம் மிஷின்களை நாம் ஒரு கம்பெனி ஒன்றை, தனியாக நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து அதில் வாங்கி பெயர் மாற்றம் செய்து இங்குள்ள வளைகுடா நாடுகளுக்கு முழுவதுமாக நாம் வழங்குவோம். இந்த ஒரு ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திடுங்கள். இதில் உங்களுக்கு சரிபாதி பங்கினை நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னுடைய மகன் இந்த ஒரு நிறுவனத்தை கவனித்துக் கொள்வார். இப்படியெல்லாம் சொன்னவுடன் அவருக்கு தலை சுற்றியது. அதை பற்றி தன்னுடைய ஒரு மக்கள் எடுத்து தன்னுடைய ஒரு நிறுவனத்தின் மேல் அதிகாரியிடம் அவர் அதை பற்றி தொலைபேசியில் கூறிய பொழுது அவர்கள் எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். ஹரிஹர கிருஷ்ணன், இது மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். குவைத்தில் உள்ள அதிபரோடு நெருக்கமான உள்ளவரோடு நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறீர்கள். உங்களை மகாராஜாவின் ஸ்தானத்திற்கு அவர் உயர்த்துவார். இதை போன்ற ஒரு வாய்ப்பு இனிமேலும் கிடைக்காது, நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று எல்லோரும்
அவருக்கு ஒரு உற்சாகம் அளித்தார்கள். ஆனால் இவருக்குள் மனதுக்குள் ஒரு ஒரு சின்ன நெருடல். இவர் உடனே என்ன சொன்னாராம், எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள், நான் சிறிது யோசித்து சொல்கிறேன் என்றாராம். இதை கேட்டவுடன் அவருக்கு கோபம் வந்து விட்டதாம். அவர் என்ன சொன்னாராம், என்னுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு அகில உலக நாடுகளில் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள். காரணம், உலகத்தினுடைய பொருளாதார சந்தையே நாங்கள் திசை திருப்பிய ஒரு ஒரு குட்டி நாடு அந்த குவைத்துன்ற ஒரு இடம். நாடு என்று கூட சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சிறிய இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த எண்ணெய் கிணறுகளுடைய ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையால் அந்த கரன்சி, அந்த பணம் உலகத்தினுடைய நாடுகள் அத்தனை நாடுகளுடைய அந்த கரன்சியை விட அதிகமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு பணம் படைத்த வசதி படைத்த ஒரு இடம். என்னுடைய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு நீங்கள் அவகாசம் கேட்கிறீர்களா? இது என்ன ஆச்சரியம், இதுவரை நான் இப்படி கேள்விப்பட்டதில்லையே என்றாராம். கோபம் கலந்த ஒரு ஆச்சரியத்தோடு அவர் இவ்வாறு பதில் சொன்னவுடன் ஹரிஹர கிருஷ்ணன் என்பவர் சிறிது யோசித்தாராம். என்ன யோசித்தாராம், என்னுடைய பணி என்ன? என்னுடைய தந்தையார் விட்டு சென்ற கடன்களை அடைத்துவிட்டு குழந்தையும் மனைவியும் காப்பாற்றுவதற்காக நான் இங்கே பணிக்கு வந்தேன். இங்கே மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்காக நான் வரவில்லை. ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் இதில் நாளை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதில் எனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இந்த பணத்திற்காக, இப்படி ஒரு வசதிக்காக ஒரு ஆபத்தில் நான் ஏன் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டும்? ரெண்டாவது, இவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கை, இவ்வளவு பெரிய வசதிகளும் எனக்கு நான் அதை அவ்வளவாக விரும்பவில்லை. எனக்கு என்ன இறைவன் அளித்திருக்கிறாரோ அதை வைத்து நான் சந்தோஷமாக இருந்து கொள்கிறேன் என்ற எண்ணம் அவருடைய உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இதற்கும் காரணம் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்கள். சில விஷயங்கள் நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள் எடுத்து முன்னேறி செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது சுவாமி. ஆக சுவாமியினுடைய தீர்மானத்திற்கு விரோதமாக நம்மால் எதுவுமே செய்ய முடியாது, அதுதான் சத்தியம். ஆக அவருக்குள் ஒரு சின்ன மன அழுத்தம், இதற்கு நம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தார். உடனே அவர் நம்முடைய அமைச்சர் என்ன சொன்னாராம், சரி இன்று ஒரு நாள் சென்று யோசித்து நாளை வென்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள். நாளை யோசித்து சொல்லுங்கள் என்று கூட சொல்லவில்லை, நாளை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள் என்று சொன்னாராம். ஒரு அதிகார தோரணையோடு அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தை அது. சரி, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு நேரடியாக வீட்டிற்கு வந்து விட்டார். இரவு முழுவதும் சுவாமியிடம் வேண்டிக் கொண்டார். சுவாமி, எனக்கு இது ஏதோ ஒன்று தவறாக படுகிறது, ஒரு பயமாக இருக்கிறது. நான் ஏதோ என்னுடைய பிழைப்பிற்காக இங்கே வந்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒப்பந்தம், இவ்வளவு பெரிய ஒரு மனிதர்களோடு செய்யும் பொழுது நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் என்ன செய்வது, நீங்களே என்னை வழிநடத்துங்கள் என்று சொல்லி அவர் சுவாமியிடம் தன்னை சமர்ப்பணம் செய்து விட்டார். எப்பொழுதுமே சமர்ப்பணம் செய்வது என்பது முழுமையாக தன்னை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்து விட்டால் இறைவனே நமக்குண்டான வழியை அவர் காண்பிப்பார். இதுதான் சத்தியம். இதுதான் அவருக்கும் நடந்தது. என்ன நடந்தது, யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை. மறுநாள் பொழுது விடுந்தது. 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி திடீரென்று ஒரு எல்லா இடங்களிலும் ஒரு துப்பாக்கி குண்டுகளுடைய ஒரு சத்தம் எல்லாம் கேட்டது. எல்லோரும் பயத்தில் அங்கே அவரவர்களுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன், என்ன காரணம் என்று கேட்டபொழுது, ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் குவைத் என்ற நாட்டை, நம்முடைய இடத்தை கைப்பற்றி விட்டார். இனிமேல் ஈராக் நாட்டினுடைய ஒரு பகுதியாக குவைத் செயல்படும் என்று ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஈராக் குவைத்தை கைப்பற்றி விட்டது என்று ஒரு செய்தி கிடைத்தவுடன் இவருக்கு ஒரே ஆச்சரியம். இதனால்தான் சுவாமி நம்மை அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டாம் என்று சொன்னாரா? இனிமேலும் என்ன ஆகும், இனிமேலும் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? சரி, நாம் மேலிடத்தில் தொடர்பு கொண்டு நாம் இனிமேல் என்ன செய்வது என்று யோசிப்போம் என்று அவருடைய அந்த என்சிஆர் நிறுவனத்தில், அந்த அமெரிக்க நிறுவனத்திடம் அவர் தொடர்பு கொண்ட பொழுது அமெரிக்க நிறுவனம் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு எவ்வளவு விரைவில் வர முடியுமோ அவ்வளவு விரைவில் நீங்கள் வந்து விடுங்கள், நீங்கள் அங்கே இருந்தால் உங்களுக்கு ஆபத்து என்று அவருக்கு தகவல் வருகிறது. சரி, உடனடியாக புறப்பட்டு இந்தியா வாருங்கள் என்று சொன்னார்கள். எப்படி இந்தியாவிற்கு போக முடியும்? அதுதானே கேள்வி. இந்த குவைத் எல்லையிலிருந்து யார் தாண்டினாலும் ஈராக் அவர்கள் ஈராக் நாட்டினர் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் யாருமே அந்த எல்லையை தாண்ட முடியாது. எப்படி
நாடு விட்டு நாடு தாண்டி இந்தியாவிற்கு எப்படி செல்ல முடியும்? அது பெரிய கனவு. அப்போது அவர், சுவாமி நான் என்ன செய்வேன், என்னுடைய நிறுவனத்தினுடைய மேலதிகாரிகள் என்னை எப்படியாவது இந்தியாவிற்கு வந்து விடுமாறு கூறுகிறார்கள். ஆனால் அவருக்கு தன்னை இந்தியாவிற்கு வருமாறு கூறுவது பற்றி அவருக்கு அது பற்றி கூட அவ்வளவு அக்கறை இல்லை. என்னை நம்பி என்னுடைய நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக இங்கே 10 பேர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் பாதுகாப்பு தர வேண்டும் அல்லவா சுவாமி? அவர்களை எப்படி நான் தன்னந்தனியாக இந்த இதில் ஒரு யுத்த களத்தில் விட்டு செல்ல முடியும்? அவர்களோடு சேர்ந்தால் நான் செல்ல வேண்டும். சுவாமியினுடைய ஒரு குணாதிசயமும் இதுதான். சுவாமி எப்பொழுதுமே எல்லோருக்கும் இதை தான் சொல்லுவார். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் நம்முடன் கூட இருப்பவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் மட்டும் தப்பித்தால் போதும் என்று நினைப்பது சுயநலம். சுயநலமாகவே சுயநலமாம் என்பது சுவாமியினுடைய ஒரு வார்த்தையில் அது அகற்றப்பட வேண்டிய, நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சுயநலமாக இருக்கக்கூடாது, பொதுநலமாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ளக்கூடாது. தன்னுடன் கூட இருப்பவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு லிஃப்ட்டில் நாம் ஏறிக்கொண்டிருக்கிறோம், இந்த லிஃப்ட்டு பழுதாகிவிட்டது. உடனடியாக அதிலிருந்து விடுபடுவதற்கு முதலாக ஒவ்வொருவரையாக இறங்க சொல்லும் பொழுது எப்படியாவது முதலில் நாம் சென்று இறங்கி நம்மை உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மிகவும் தவறு. எல்லோரையும் இறக்கிவிட்டு பிறகு நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் பொதுநலம். அப்படி அவர் என்ன நினைத்தார், என்னுடன் பணிபுரிவதற்காக இத்தனை பேர் வந்திருக்கும் பொழுது இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி செல்ல முடியும்? சரி, அவர்களோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், பிறகு என்ன ஆகிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி, அதிர்ஷ்டவசமாக அவருடைய மனைவி குழந்தைகள் இந்தியாவிற்கு விடுமுறைக்காக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது, அடிமேல் அடி. அது என்ன அறிவிப்பு என்றால், சதாம் ஹுசேன் என்ன ஒரு உத்தரவு அளித்திருக்கிறார் என்றால், கட்டளை என்ன கட்டளை என்றால், அமெரிக்க நிறுவனத்துடன் அமெரிக்கர்களுடன் தொடர்பு கொண்ட எந்த நிறுவன ஊழியராக இருந்தாலும், எந்த அதிகாரியாக இருந்தாலும் தேடி 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 அவர்களை கண்டுபிடித்து அவர்களை அடித்து விட வேண்டும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. இப்பொழுது கிளம்பி விட்டார்கள். துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீடாக நுழைந்து ஒவ்வொருடைய அந்த பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய கடவுச்சீட்டை சரி செய்து அமெரிக்க நிறுவனத்துடன் தொடர்புடையவர்களா, அமெரிக்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தவர்களா, அமெரிக்க நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களா என்றெல்லாம் துருவி துருவி தோண்டி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வீட்டிற்கு ஒருவேளை வந்தால் இவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய கடவுச்சீட்டில் அளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த முத்திரையை பார்த்தால் முதலில் சிரச்சேதம் செய்து விடுவார்கள் இவரை. காரணம், அந்த அமைச்சருடைய முத்திரையே இந்த பாஸ்போர்ட்டில் இருந்தது. எதுவாக வேண்டுமானாலும் ஆகட்டும், சுவாமி நம்மை பாதுகாத்து கொள்வார். அவர் மண்டியிட்டு அமைதியாக அமர்ந்தார். தன்னுடைய ஒரு உறவினரிடம் தொலைபேசியில் நான் பத்திரமாக திரும்பி வந்து விடுகிறேன் என்று அதற்கு முந்தின நாள் சொல்லியிருந்தார். திரும்பி வருவேனா என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் சுவாமி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு சுவாமியிடம், சுவாமி நான் இப்பொழுது மனசார விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் செய்கிறேன், நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். ஆபத்து வரும் நேரத்தில் காயத்ரி மந்திரமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் நம்மை காப்பாற்றும் என்று சுவாமி சமர்த்த ஷிரடி சத்குரு சாயிபாபாவும் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாயிபாபாவும் பல முறை தம்முடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றனர். இருப்பினும் ஆபத்து காலத்தில் மட்டும்தான் அதை நாம் உபயோகித்துக் கொள்கிறோம். நாம் நன்றாக இருக்கும் பொழுதே, இப்போதே சொல்லி வைத்தேன் என்று சொல்லும்போது, நன்றாக இருக்கும் பொழுதே அதை பலமுறை நாம் தொடர்ந்து சாண்டிங் என்று சொல்லுவோமே, அந்த காயத்ரி மந்திரத்தையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் தொடர்ந்து நாம் பாராயணம் செய்ய வேண்டும். அதனுடைய மகத்துவம் அப்படிப்பட்ட மகத்துவம் அது. ஆக அமைதியாக அவர் அமர்கிறார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அமைதியாக உட்கார்ந்து பாராயணம் செய்கிறார். எது நடந்தாலும் அது பகவானுடைய செயல். நான் இங்கே இந்தியாவில் சென்று நான் இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சுவாமி. ஒருவேளை என்னுடைய முடிவு இங்கேயே இருந்தால் அதுவும் உன்னுடைய சித்தம் அப்படியே ஆகட்டும், உங்களுடைய தீர்மானம் எப்படியோ அப்படியே ஆகட்டும் என்று அமைதியாக மண்டியிட்டு அமர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவர் பாராயணம் செய்து முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அமெரிக்க நிறுவனத்துடன் தன்னுடைய ஊழியர்கள், தன்னுடன் கூட வந்தவர்கள், தான் செய்த ஒப்பந்தங்கள் அனைத்தையுமே உருத்தெரியாமல் கிழித்து, அந்த ஒரு 2 நாட்களை பயன்படுத்தி கொண்டு கிழித்து, எந்த விதமான தடயமும் இல்லாமல், இதுவும் சுவாமியினுடைய அருள்தான், எந்த விதமான தடயமும் அவர்களுக்கு கிடைக்காமல் எல்லாவற்றையும் ஒரு வழியாக அழித்து மறைத்து விட்டார்.
இப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? அவர் தங்கியிருந்தது மிகப்பெரிய மாளிகை அவருக்கு அளிக்கப்பட்டது. அவற்றிலிருந்து வேறு எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன எடுத்துக்கொண்டு போக முடியும்? ஒருவருக்கு உடல்நிலை சரியாக இருந்தால் அவர் அந்த இடத்திலிருந்து நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் கண்காணித்து பார்த்து பார்த்து எடுத்துக்கொள்வார். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் முதலில் அவர் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவருடைய உடல்நிலையை மட்டுமே, வேறு எல்லாவற்றையும் விட்டு விடுவார். அவர் உயிருக்கு அவ்வளவு மகத்துவம். உன்னுடைய உயிர் இப்பொழுது முக்கியம், உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், வேறு எது போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலைக்கு எல்லோருமே அப்போது தள்ளப்பட்டார்கள். இதுதான் உயிருக்குள்ள மகத்துவம். அது உயிர் போகும் நிலையில் நாம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். வீடு, வசதி, கார், மனைவி, மக்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள், அந்த வீட்டு பத்திரங்கள், நகைகள், இதை பற்றி எவற்றையாவது யோசிப்போமா? எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரே ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது. தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டுப்புடவையை ஞாபகமாக எடுத்து ஒரு பையில் வைத்து கொண்டார். ஒரே ஒரு புடவை, தன்னுடைய ஒரே ஒரு 2-3 ஆடைகளை எடுத்து வைத்து கொண்டார். பிறகு நம் சுவாமியினுடைய ஒரு சுவாமி இருக்கும் ஒரு மங்கையர் மலர் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வருகின்ற இந்த பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு பத்திரிகையை தன்னுடைய பையில் வைத்து கொண்டார். அதில் அந்த சுவாமியினுடைய படமும் இருக்கிறது. அதற்காக எடுத்து வைத்து கொண்டார். வைத்துக்கொண்டு அந்த வீட்டை பார்த்துவிட்டு, சுவாமி, இதுவரை நீங்கள் எனக்கு அளித்த இப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு வாழ்க்கைக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு இறங்கினார். இறங்கி நேராக ஒரு இடத்தில் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்தார். தனக்கு கீழ் வேலை செய்தவர்கள் எல்லோரையும் அழைத்து எல்லோரும் சேர்ந்து அன்று இரவு விருந்து ஒன்றாக அருந்தினார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று யோசித்த பொழுது எல்லோரும் ஒவ்வொரு வாகனத்தில், காரில் ஈராக்கினுடைய எல்லையை, குவைத்தினுடைய எல்லையை கடந்து ஈராக் செல்ல வேண்டும். எப்பேற்பட்ட ஆபத்து அது! குவைத்தினுடைய எல்லையை கடப்பது என்பதே ஆபத்தான விஷயம். அதை தாண்டி ஈராக் செல்ல வேண்டும் என்பது அதைவிட ஆபத்தான விஷயம். ஈராக்கை கடந்தவுடன் அவர் ஜோர்டன் என்று சொல்லக்கூடிய அந்த பார்டர், அம்மான் என்று அந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அந்த இடத்தில் சென்றால் தப்பித்துக் கொள்ளலாம். ஆக இத்தனை ஒரு இடர்களையும் தாண்டித்தான் அங்கே செல்ல முடியும். சுவாமி இருக்கும் பொழுது என்ன பயம்? எதுவாக இருந்தாலும் சுவாமி பார்த்து கொள்வார். இதுதான் சமர்ப்பணம். அவர்கள் எல்லோரும் அவரவருடைய அந்த வாகனத்தில் ஏறிக்கொள்கிறார்கள். ஏறிக்கொண்டு அமைதியாக எல்லோரும் சுவாமியுடைய ஜெய் சாய்ராம் என்று சொல்லுங்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அவருடன் கூட இருந்த சிலருக்கு அவ்வளவாக கடவுள் பக்தி இல்லாதவர்கள், அவர்களும் சேர்ந்து இவர்கள் ஹரிஹரன் அவர்கள் ஜெய் சாய்ராம் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் அதையே சொல்லிக்கொண்டு போவோம், சாய்ராம் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி எல்லோரும் வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே அங்கே குவைத் என்ற அந்த நாட்டினுடைய எல்லையை கடப்பதற்காக முயற்சித்தார்கள். அந்த எல்லையில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஒரு கதவுகள், கேட் என்று சொல்வார்கள், தடுப்புகள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு தடுப்பையாக தாண்டி 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 தான் போக வேண்டும். ஒவ்வொரு தடுப்பையும் தாண்டும் பொழுது நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது, நாங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறோம், இந்தியாவிற்கு செல்கிறோம், எங்களுக்கு தயவு செய்து அனுமதி அளியுங்கள், எங்கள் குழந்தை குட்டிகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் இந்தியாவிற்கு செல்ல வேண்டும், எங்களுக்கு தயவு செய்து அனுமதி அளியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்தாராம், உங்களிடம் வேறு என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று தேடி பார்த்தார்கள். தேடி பார்த்த பொழுது அந்த மங்கையர் மலர் என்ற புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை என்னிடம் தாருங்கள் என்று கேட்டார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு தஸ்தாவேஜுக்கள் நாட்டிற்கு எதிராக ஏதாவது வைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணத்தில் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் பிரித்து பார்த்தார்கள். பிரித்து பார்த்தவுடன் திரும்ப வந்த அந்த அந்த செக்யூரிட்டி கார்டு என்று சொல்வார்களே, அந்த காவல்துறை அந்த சோதனையாளர் திரும்ப வந்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இவர்கள் எல்லோரும் அழுதே விட்டார்களாம். அந்த ஹரிஹரன் கிருஷ்ணன் அவர்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் என்ன சொன்னாராம், இந்த புத்தகத்தில் இவரை பாருங்கள், இவர் செய்வதை போன்று நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு தடுப்பிலும் உங்களுடைய கைகளை மேலே தூக்குங்கள், உங்களுக்கு அங்கு இந்த எல்லையை கடந்து ஈராக் செல்வதற்கு அனுமதி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படி அந்த புத்தகத்தில் யாரை பார்க்க சொல்கிறார் என்று விரித்து பாடும்போது நம் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா 2 கைகளையும் தூக்கி அபயஹஸ்தம் காட்டி, நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று காட்டுவதை போன்று 2 கைகளையும் தூக்கி காண்பித்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தவுடன் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் வந்து விட்டது. சுவாமி நம்மோடு கூட பயணிக்கிறார், நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு தடுப்பிலையும் தாண்டும் பொழுதும் 2 கைகளையும் தூக்கி காண்பிக்கிறார்கள். 2 கைகளையும் தூக்கி காண்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே வழி கிடைக்கிறது. ஒரு வழியாக குவைத்தினுடைய அந்த எல்லையை தாண்டி விட்டார்கள். அடுத்தது இப்பொழுது செல்ல வேண்டும் ஈராக், அங்கு தாண்ட வேண்டும், அங்கு தண்ணீர் வேண்டும் குடிப்பதற்கு. எப்பேற்பட்ட ஒரு சோதனை! பணம், காசு, மதிப்பு, நகைகள், இவற்றுக்கு எந்த மதிப்புமே இல்லை என்பதை எப்பொழுது உணர்ந்து கொண்டார்கள் என்றால்,
அங்கே ஒரு இடத்தில் சென்று குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த தண்ணீர் குடிக்கும்பொழுது நல்ல வேளையாக அவர்களிடம் அந்த அந்த ஈராக் நாட்டினுடைய அந்த பணம், அந்த குவைத் நாட்டினுடைய பணம் இருந்தது. அந்த பணத்தை அளித்து, குவைத் நாட்டினுடைய தினார் பணத்தை அளித்து தண்ணீர் பாட்டிலை பெற்றுக்கொண்டார்கள். அவரோடு கூட இன்னும் 2-3 பேர் காரில் வந்தவர்கள் அவர் என்ன செய்தார்கள், வேறு வேறு இனத்தவர்கள், அவர்கள் அமெரிக்கன் டாலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவற்றை பெட்டி நிறைய வைத்திருந்தார்களாம். அவற்றை திறந்து காண்பித்த பொழுது, அமெரிக்கன் டாலரை நீங்கள் வைத்திருக்கிறாயா, அமெரிக்கா எங்களுக்கு விரோத நாடு, ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு தண்ணீர் கூட உனக்கு தரமாட்டேன், ஓடிவிடு, போலீஸை அழைக்கவா ஓடிவிடுகிறாயா என்று சொன்னவுடன் அப்பொழுதுதான் அவன் சொன்னானாம் அந்த வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னானாம், எத்தனை வசதிகள், எத்தனை பணம் என்னுடைய கையில் இருந்தாலும் குடிப்பதற்கு ஒரு குவளை நீர் கூட இதை வைத்து என்னால் வாங்க முடியவில்லையே, இதுதான் வாழ்க்கை, இது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அடுத்த ஒரு பயணம், மிகப்பெரிய ஒரு பயணம், அந்த பயணத்தை எப்படி அவர் தாண்டி அங்கே அமெரிக்கா ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற ஜோர்டன் நகருக்குள் நுழைகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத ஒரு அனுபவங்களை தொடர்ந்து நாம் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக காண்போம். ஜெய் சாய்ராம். சமஸ்த லோகா சுகினோ பவந்து. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.